தங்கத்தோடைய விலை கடந்த சில நாட்களாக குறைந்து கொண்டே வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ இன்னும் மீண்டும் 7000க்கு கீழே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதிகரிக்க தான் வாய்ப்புகள் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நாளை நவம்பர் 22ஆம் தேதியாகிய நாளை தங்கம் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் வகையில் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று மத்தியானம் பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை வீழ்ச்சியில் இருந்தது, அதாவது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நேற்று மதியமே உங்களுக்கு ஒரு 3 மணிக்கிட்ட நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. அதே போல் பார்த்திங்கன்னா காலையிலும் அதிகரிக்கும் வண்ணம் தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா கிராமுக்கு 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 30 ரூபா அதிகரிச்சிருந்தது. எதுக்காக நான் அவ்வளோ அதிகமாக மேக்ஸிமம் 60 ரூபா வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தான் ஏற்றம் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா ஏன் அப்படி ஏற்றம் அந்தளவுக்கு ஏறாமல் 30 ரூபா மட்டும் ஏறிச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிச்சிருச்சுங்க. அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாமல் ஒரு 30 ரூபா மட்டும்தான் கிராமுக்கு அதிகரிச்சிருந்தது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிக அளவுக்கு கோல்டு ரேட் அதிகரிக்காமல் கிராமுக்கு 30 ரூபா மட்டும் அதிகரிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி என்ன தங்கத்தோடைய ரேட் அதிகரிக்குமா, அதாவது இன்றைக்கி நவம்பர் 21ஆம் தேதி இப்போ 6 மணி நிலவரப்படி 6 மணி 6:30 மணி வரைக்கும் நான் இப்போ பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி என்ன அதிகரிக்குமா நாளைக்கு கோல்டோட ரேட்டு நவம்பர் 22ஆம் தேதி அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் 7000 ரூபாய்க்கு கீழே மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி 7000 ரூபாய்க்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் ரொம்ப அதிகரிக்குமான்னு கேட்டிங்கனாலும் அந்தளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ எதுவுமே இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா யூஎஸில் ரிசல்ட் வந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் பதவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப அதிகமான அளவுக்கு ஏறாது அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மீண்டும் 7000க்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யா உக்ரைனுடைய போர் பற்றின பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா போன வாரம் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டு வந்த அந்த சூழ்நிலையில் இப்போ மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ போர் இந்த போர் பற்றின பேச்சுக்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ லாஸ்ட் வீக் குறைஞ்சது பார்த்திங்களா, அதே ஸ்பீடில் குறைஞ்சிருந்தா இப்போ வரைக்கும் நாம் ஏற்கனவே கணிச்சபடி 6700 6500 அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிராமோட ரேட் போயிருந்திருக்கும், போகிறக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதனுடைய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா போர் பற்றின பேச்சு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சிவியராக போகுமா இல்லை போர் பேச்சுவார்த்தையோடு நின்றுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் இப்போ கோல்டோட ரேட் மீண்டும் அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகேங்க. நாளைக்கு அதாவது இப்போ நவம்பர் 21ஆம் தேதி இன்றைக்கி ஈவினிங் 6:30 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் அதிகரிக்கும் வண்ணம் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ நாளைக்கு மீண்டும் தங்கத்தோடைய விலை கிராமிற்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா மீண்டும் 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்குமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளால் எக்ஸாக்டாக ஏன் சொல்ல முடியாதுன்னா யூஎஸோடைய கரன்சி வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது யூஎஸோடைய டாலரோடைய மதிப்புக்கு நிகரான இந்திய மதிப்பு எப்படி நிர்ணயிப்பது நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் தான் தங்கத்தோடைய ரேட்டையும் போர்டு ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். நான் டெய்லியுமே பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் நம்மளுடைய சேனலில் என்ன ரேட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கும் உங்களுக்கு என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் இப்போ நான் 6 மணிக்கு நான் வீடியோ போட்டாச்சுங்க. அடுத்ததான் 10 மணிக்குள்ளே இன்னொரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் ஏதாவது அப்டேஷன் இருந்தாலும் அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 10-11 மணிக்குள்ளே உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் தெரியப்படுத்துவேன். அதே போல் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஒருக்கா உங்களுக்கு நான் வீடியோவை நான் போடுவேங்க. ஸோ நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை எப்படி இருக்குது நிலவரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வந்ததுன்னா நீங்கள் உடனுக்குடனே தங்கத்தோட நிலவரம் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எத்தனை தடவை ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 தடவை மாற்றுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு தான் மெயினாக தங்கத்தோடைய விலை நிர்ணயம் செய்வாங்க. ரொம்ப ரேர் கேஸ் தாங்க மத்தியானம் 3 மணிக்கிட்ட உங்களுக்கு அப்டேட் ஆகும் சில டைமில்.
தங்கத்தோடைய விலை வந்து ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் நம்மளால் வந்து ஃபிக்ஸாக சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா யுஎஸோடைய கரன்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போர் பதற்றம், அப்புறம் வந்து முதலீட்டாளர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து முதலீடுகளை பொருளாதாரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதுனால தங்கத்தை எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக யாருனாலையும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இவ்வளோ இருக்கும், ஏறும் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து கேட்குறது 7,000 கீழே மறுபடியும் போகுமா, நான் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தி தான். இதை வச்சு இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொருளாதார நிபுணர்களை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். மேற்கொண்டு இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இருக்கிற பணத்தை ஒரே டைமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த டைமில் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10% நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து கோல்டு பீஸ் இது மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினாலும் ஓகே தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப நம்ம சேனலில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கோல்டு வாங்குறதுன்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து உடனே கொண்டு போய் கொடுத்து வேஸ்டேஜில் உங்கள் பணத்தை வந்து வீண் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக கூட நீங்கள் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான கடை எங்கே வந்து கோல்டு தரமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோல்டு ரேட்டு 57,000 மறுபடியும் மீண்டும் டச் ஆகிருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிராம் 7,145 ரூபாயில் இருக்குது. மீண்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 7,180 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் கிடையாதுங்க. கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது, குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து அப்டேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். கம்யூனிட்டி டேப்லையும் தெரியப்படுத்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.